Hi students, நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சயின்ஸ் அண்ட் சோஷியலோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 35 கொஸ்டினோட வீடியோ ஆல்ரெடி சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. இப்போ 36லேருந்து பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அணுக்கருவின் அணு எண் Z நிறையன் A ஆகவும் இது தொடர்ச்சியாக ஆல்ஃபா சிதைவு, பீட்டா சிதைவு, காமா சிதைவு ஆகியவற்றிற்கு உட்படுகிறது. இறுதி அணுக்கருவின் அணு எண் மற்றும் நிறையன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Z1 A வந்து 4 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். 37th கொஸ்டினில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரக அணிவகுப்பை வழிநடத்தியவர் யார் அப்படின்ற கேள்விக்கு சி ராஜகோபாலாச்சாரின்ற சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே எட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் அப்படின்றது உங்களோட சரியான பதில். பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் கர்ப்ப காலத்தில் சிறுநீருடன் சுரக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனித கோரண்ய கொண்டோரோஃபிக் ஹார்மோன் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். டி ஆப்ஷனில் இருக்குது. 40th கொஸ்டினில் பின் குறிப்பிடப்பட்டவர்களுள் சிந்து சமவெளி எழுத்துக்களின் திராவிட வாசிப்புடன் தொடர்பு இல்லாதவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. SR ராவ் அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அடுத்து சயின்ஸ்லேருந்து ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. சைட்டோகைனன்கள் அப்படின்றது ரிச்மண்ட் லாங் விளைவில் கிடச்சிது. இதுதான் கரெக்டான மேட்ச். ஜிப்ரலின்கள் அப்படின்றது ஃபோல்டிங். ஆக்சின்கள் அப்படின்றது கருவுரா கனியாதல். ஆப்சிசிக் அமிலம் அப்படின்றது இலைத்துளை மூடல் அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆப்ஷன். ஸோ இது சி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. 42வது கொஸ்டினில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கீட்டில் பின்வருவனவற்றில் எது சேர்க்கப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. வெட்டப்பட்ட சிறு துண்டுகளின் விற்பனை மதிப்பு தான் வந்து சேர்க்கப்படவில்லை. ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 43க்கு சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் பின்வரும் எந்த செயல்பாட்டின் காரணமாக உருவாகின்றன அப்படின்ற கொஸ்டினுக்கு நிலத்தடி நீர் அப்படின்ற டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து 44th கொஸ்டினுக்கு ஜாக்கோபின் கட்சி பின்வரும் எந்த நாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரான்ஸ் அப்படின்ற சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 45ல் 80 அடிப்படை இணைகளை கொண்ட டிஎன்ஏவின் ஒரு பிரிவில் 16 குவானைகள் எச்சங்கள் உள்ளன. இந்த பிரிவில் எத்தனை அடினைன் எச்சனைகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. 64ன்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். பின்வருவனவற்றுள் எது மனித மேம்பாட்டு குறியீட்டின் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாய்வழி சுகாதாரம் அப்படின்றது கரெக்டு. பின்வருவனவற்றில் எந்த வைட்டமின் குறைபாடு காயம் குணமடைவதில் ஏற்படும் தாமதத்துடன் நெருக்கமான தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விட்டமின் சி அப்படின்றது கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மலேரியான்றது வந்து புரோட்டோசோவோட தொடர்புடையது. அடுத்து டைஃபாய்டு கேட்டிருக்காங்க. டைஃபாய்டு வந்து பாக்டீரியானால வருது நமக்கு. தேர்டு டெங்கு வந்து ஒரு வைரஸ். ஃபிலேரியா அப்படின்றது வந்து நெமடோடு அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து 49வது கொஸ்டினில் 73வது மற்றும் 74வது அமைச்சரவை திருத்தங்கள் பின்வரும் எந்த அரசாங்க வடிவத்தை வலியுறுத்துகின்றனன்னு கேட்டிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புன்றது தான் சரியான பதில். பி ஆப்ஷன். 50வது கொஸ்டினில் பின்வரும் எந்த நதி பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. கோசின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். சி ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. புலம்பெயர்ந்தோர் அப்படின்றது தேர்ட் ஆப்ஷன். சியோனிச இயக்கம் அப்படின்றது கரெக்டு. அடுத்து கேட்டிருக்காங்க மாஸ்கோனா வார்சா ஒப்பந்தம். நிகிதா குருசேவ் அப்படின்றது கியூபா ஏவுகணை சிக்கல். பெல்கிரேட் அப்படின்றது அனிசேரா இயக்கம் அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். ஸோ உங்களோட சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து 52வது கொஸ்டினில் 30-40 கிராம் வெள்ளி நைட்ரேட் கரைசலை அதிக அளவு கால்சியம் குளோரைடுடன் வினைபுரியும் போது வெள்ளி குளோரைட்டை வீழ்படிவாக்குகிறது. முழுமையான வீழ்படிவாக்கல் நிகழ்ந்ததாக கருதினால் இவ்வினையில் உருவாகும் வெள்ளி குளோரைட்டின் நிறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எல்லாத்தோட மோலார் நிறையும் உங்களுக்கு கால்குலேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா 287 கிராம்ஸ் கிடைக்குது. அடுத்து 53வது கொஸ்டினில் மனித மேம்பாட்டு குறியீடு அளவின்படி பின்வருவனவற்றில் எந்த மாவட்டம் மிக பின்தங்கிய இடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அரியலூர் அப்படின்றது தான் சரியான பதில். 54வது கொஸ்டினில் பின் குறிப்பிடப்பட்டவர்களுள் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தைப் எர்டோகன் அப்படின்ற ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 55வது கொஸ்டினில் கீழே இருக்கிறதுல எது வந்து சரியானது இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நாகரிகம் செழித்தோங்கிய இடத்தில் பண்டமாற்று முறை செல்வாக்கு பெற்றிருந்ததுன்றது கரெக்டு தான்.
உலோக நாணயங்களுக்கு பதிலாக காகித பணம் மாற்றப்பட்டதுன்றதும் ட்ரூ தான். ஏனெனில் ஒரு கணக்கு அழகாக சிறப்பாக செயல்படுகிறது. இது ட்ரூவாக இருக்குது. காகித பணத்திற்கு பதிலாக மின்னணு பணம் மாற்றப்பட்டதுன்றதும் கரெக்டு தான். ஏனெனில் இது கணக்கு அழகாக சிறப்பாக செயல்படுகிறது. மின்னணு மற்றும் காகித பணம் இரண்டும் சமமாக மதிப்பினை சேமித்து வைக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியானதல்ல. டி ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். ஒரு லிட்டர் நீரின் வெப்பநிலை 298 K எனில் 10⁻⁻1 மோல்கள் கொண்ட கந்தக அமில கரைசலின் pHோட மதிப்பு என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 6.52ன்றது தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அடுத்த நீரின் அடர்த்தி 1.0 kg/ml எனில் 12.0 மோலார் செறியூட்டப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் அமில கரைசலில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட நிறை சதவீதம் எவ்வளோ இருக்கும்? 1 மோலில் 2 கிராம் இருக்கிறதா எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30.5ன்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். பின்வருவனவற்றை பொறுத்தவும். எத்தியோப்பியான்னு கேட்டிருக்காங்க. முசோலினி அப்படின்றது சரியான பேர். அடுத்து பிரிட்டோரியான்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டோரியான்றது போர்ன்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன். வியட்நாம் வெள்ளை பயங்கரவாதம் அப்படின்றது கரெக்டு. பிரேசில் பெட்ரோ 1 அப்படின்றது அதோட கரெக்டான பேர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் எல்லாமே கரெக்டாக பொருந்திருக்கு. அடுத்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. PQRSEFGH என்பது படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு கனசதுரத்தின் முனைகள் அப்படின்னு இருக்கு. அதன் விளிம்புகளில் தாமிர கம்பியினால் ஆனவை. முனை Pக்கு 1A மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. மேலும் முனை Gயிலிருந்து 1A மின்னோட்டம் பெறப்படுகிறது. ஒவ்வொரு விளிம்பிலும் மின்னோட்டத்தின் திசை அம்புகுறிகள் காட்டப்பட்டுள்ளன. ஸோ இது வந்து மின்னோட்டத்தோட போகிற திசை வந்து அம்புகுறிட்டு காட்டியிருக்கோம். அப்படின்னா EHோட விளிம்பு வழியாக எவ்வளோ மின்னோட்டம் பாயும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/6A அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். 6th கொஸ்டின் பாருங்க. இது திருப்பி ஒரு பொறுத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. பாலில்லா இனப்பெருக்கம் விதை துகள்கள் உருவாகுதல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதோட கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து உடல் இனப்பெருக்கம் அப்படின்றது மொட்டு விடுதல் அப்படின்றது சேரும். பாலினப்பெருக்கம் அப்படின்னா கருவுறுதல் அப்படின்னு அர்த்தம். மேலுருவாக்கம் அப்படின்னா ஹைட்ரா அப்படின்னு அர்த்தம். இதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். இது உங்களோட ஆப்ஷன் ஏல கரெக்டாக பொருந்திருக்கு. நெக்ஸ்ட் கன அளவு V மற்றும் நிறை M கொண்ட மரத்துண்டு நீர்த்தொட்டியில் மிதக்கிறது. மரத்துண்டின் மேல் V கனளவு M நிறை கொண்ட இரும்பு துண்டு வைக்கப்படும் போது நீரில் மூழ்குகிறது. மேலும் அதன் மேற்பரப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி நீரின் மேற்பரப்பில் ஒன்றி போகிறது. D என்பது நீரின் அடர்த்தியாக கருதினால் பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. M+MC = BD அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் 20 m/s வேகத்தில் நேரான சாலையில் செல்லும் அவசர ஊர்தியில் உள்ள அபாய சங்கு சைரன் 2400 Hz அதிர்வெண் கொண்ட ஒலியை வெளியிடுகிறது. 17 minutes/வினாடி வேகத்தில் நகரும் ஒரு மகிழுந்து அவசர ஊர்திக்கு பின்னால் செல்கிறது. காற்றின் ஒலியின் வேகம் 340 மீட்டர்/வினாடி என்றால் மகிழுந்தில் செல்லும் நபர் கேட்கும் ஒலியின் அதிர்வெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2380 Hz அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது. இதோட ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவில் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.